ப்ரோஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் T20 மேட்சோட ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து ரெயினால் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சும் கண்டிப்பாக ரெயின் இருக்குன்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீடியா ரிப்போர்ட்ஸில். மேபி ரெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிக்சர்ஸ் பார்த்துடலாம். இதான் இந்த T20 சீரீஸ்க்கான ஃபிக்சர்ஸு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆல்ரெடி மனாக்கா ஓவரில் இதாகிடுச்சு, கைவிடப்பட்டுச்சு. அடுத்த செகண்ட் மேட்ச் மெல்போர்னில் நடக்குது. இன்றைக்கி மதியம் 1:45 நடக்குது மேட்ச்சு. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் செகண்ட் மோஸ்ட்டு லார்ஜஸ்ட் கிரவுண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ கிரவுண்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னும் இந்த சீரீஸ் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா அதிகமாக இன்னும் மீதி இருக்கிற 4 சீரீஸ்லலாம் எல்லோரும் போட்டி போடணும் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். கிரவுண்ட் அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு. இங்கே டோட்டலாக 27 T20 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 11 அண்ட் பேட்டிங் செகண்ட் 15 ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் 141, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 124, ஹையஸ்ட் டோட்டல் 186 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் டோட்டல் 74, அது இந்தியா தான் அடித்தாங்க. ஹையஸ்ட் டோட்டலும் இந்தியா தான் அடித்தாங்க நினைக்கிறேன். அடுத்த ஹையஸ்ட் சேஸ் 172, இது பாகிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியாவில் விளாண்டாங்க, அவங்க அடித்தாங்க. லோயஸ்ட் டோட்டல் டிஃபெண்டட் 127. இந்த கிரவுண்ட் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இது எல்லா சைடுமே கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் இருக்கிறதுலையே, ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விக்கெட்டு. இப்போது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விக்கெட்ஸ் யார் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்றது, பேசர்ஸ் 84 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவர்ஸ் போல்டு பேசர்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். இதுதான் இந்த மேட்ச்சுக்கு 2 டீமோட பிளேயிங் 11 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியனில் போன மேட்ச்சில் நம்ம என்ன சொன்னோம்னா, ஹர்ஷதீப் சிங் ஆடுவார் அப்படின்னு சொன்னோம், குல்தீப் யாதவ் பதிலாக. ஏன்னா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸில் மேபி இந்த மேட்ச் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இந்தியா டக்குன்னுலாம் மாற்ற மாட்டாங்க. தே கோ வித் சேம் டீம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ஆஸ்திரேலியன் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட்டு அண்டு நம்பர் 3க்கு அவர் மேட்ச் ஷாட்டுக்கு ஏதோ கையில் இன்ஜுரி ஆகிடுச்சான். ஸோ அதனால் ஜோசப் ஃபிலிப்பே தான் ஆடுவார். ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மிச்சல் போவன் ஆர் சானா பாட்டு இல்லைனா நேதன் எல்லிஸ் 2 பேராக ஒருத்தர் இருப்பாங்க. சாவியர் பாட்லெட் இருப்பார். ஜாஷ் ஹேசல்வுட். இந்த மேட்ச்சில் தன்வீர் சங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆடம் ஜாமா பர்சனல் ரீசன்ஸ்க்காக வெளியில் போயிட்டார். அதனால் அவருக்கு பதிலாக தன்வீர் சங்காவை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. போன மேட்ச் தன்வீர் சங்கா கிடையாது. ஸோ மேத்யூ குனமேன் ஆனார். டீசெண்டாக போட்டார். இருந்தாலும் அவரோட எஃபெக்டிவாக இருப்பாருன்னு சொல்லிட்டு தன்வீர் சங்காவை ஆடுவாங்க. இதான் 2 டீமோட பிளேயிங் 11 இருக்கிற சேஞ்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக XY ஃபேக்டர்ஸ் பார்த்துலாம் 2 டீமுக்கும். இதுதான் நான் இந்தியன் டீமோட XY ஃபேக்டர்ஸ். எதனாலனா இந்த ட்ராக் கம்பேரட்டிவ்லி கொஞ்சம் நல்ல பவுன்ஸ் இருக்கும் இந்த ட்ராக்கில். ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த ஹர்ஷித் ராணாவோட ஹார்ட் பால்ஸ் இங்கே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் ரொம்பவுமே பெருசு. இப்போ ஷார்ட் பால்ஸை ஈஸியாக கிளியர்லாம் பண்ண முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச்சில் ஒரு இம்பேக்டாக இருப்பார். அடுத்து சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் ஒரு நல்ல டச்சில் தெரிஞ்சார். அதனால தான் அவர் சூஸ் பண்ணியிருக்கோம். அவர் நார்மலாக இருந்தாலே பெருசாக ரன்ஸ் எதுவும் இத்தனை நாளாக அடிக்காமல் இருந்தார். ஆனால் இப்போது ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா. போன மேட்ச்சு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, நல்லா டீசெண்டாக ஆடினார். அவருக்கு பின்னாடி விளையாடுற ஷார்ட் பால்ஸ் நிறைய பின்னாடி ஆடுற ஷாட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. சைட் ஆஃப் த பவுண்ட்ரி தான் ரொம்ப பெருசு, ஆனால் பின்னாடி கம்பேரட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். ஸோ மேபி அவர் அந்த மாதிரி ஷாட்ஸ் மூலயமா அதிகமாக ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சேம் அதே XY ஃபேக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு T20க்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ஜாஸ் ஹேசல்வுட் அண்டு ஜாஸ் இங்கிலீஷ். ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஹார்ட் பால்ஸும் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அவருக்கு நார்மலாகவே அவரோட ஹைட்டுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஜாஸ் இங்கிலீஷ் ஷார்ட் பாலாக இருக்கட்டும், ஃபுல்லர் பாலாக இருக்கட்டும், ரொம்பவுமே நல்லா விளாட்ற பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியன் லைனப்லே பெட்டர் பிளேயர் ஆஃப் த ஸ்பின் ஜாஸ் இங்கிலீஷ் தான். மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, மிச்சல் ஓவன் இவங்க எல்லாமே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்பவுமே நல்லா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இதுதான்
ப்ரெடிக்ஷன்ஸ் மறுபடியும் இந்த மேட்ச்சும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. என்னடா போன மேட்ச் இதே தான் கொடுத்து இந்த மேட்ச் இதே தான் கொடுக்குறேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்னென்னா இப்போது இந்தியாவோட பேட்டிங் லைனப்புங்கிறது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பு. ஆனால் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப்பை பார்த்திங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அளவில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறவராக இருக்கார். போன மேட்ச்சை பார்த்தோம், அந்த சேவியர் பேட்லெட்லாம் வச்சு அடி அடிச்சிட்டாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்லாம் இந்த மாதிரி கிரவுண்டில் போட்டானாலே அடிப்பாங்க. ஏன்னா எம்சிஜி ஃபுல்லாக வந்து ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு. அதில் வந்து மீடியம் பவுலர் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ மேபி குல்தீப் விளையாண்டாருன்னா ரொம்ப நல்லா விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி இந்த லைனப்பில் ஒருத்தர் கூடமே ஆடினதே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டீமில் கம்பேரிட்டிவ் மேன் விசஸ் மேன் பார்த்தீங்கன்னா கூடமே உங்களுக்கு தெரியும். அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் ஒரே மாதிரி விளையாடுவாங்க. சுப்மன் கில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் ஆகும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக விளையாண்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட கேம் பிளே வந்து மாற்ற முடியாது. திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் வந்து பேசுகிற அந்த விக்கெட்ஸை யார் வேணால் மாற்றி இறங்கிக்குவாங்க. சஞ்சு சாம்சன் ஸ்டார்ட் பண்ண விளையாடுவார். அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். அவ்வளோதான், பார்ப்போம். பாய்.